வேதாகமத்துல 276வது பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல 276. கொலோசையர் 2ஆம் அதிகாரம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரிடை ஆகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க வைப்பார். சொல்லுங்க பாப்போம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க வைப்பார். அந்த வசனம் அழகாய் காண்பித்து தருகிறது பாருங்க. நமக்கு எதிரிடையாய் வைக்கப்பட்டிருந்ததான காரியங்கள் பழைய ஏற்பாட்டை பார்ப்போம் என்றால், அதாவது இஸ்ரவேலரின் காலத்துல நியாய பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை என்று சொல்லி நியாய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதாமின் மூலமாய் பாவம் உலகத்திற்குள்ளாய் வந்தது. பாவம் உலகத்திற்குள் வந்ததான நேரத்துல ஜீவ விருட்சம் என்கிறதான எழுத்தை கர்த்தர் எழுதினார். அதை குலைக்க நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மனிதன் எடுத்துக்கொண்டபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளையே பாவம் உள்ளே பிரவேசித்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் எழுதுனதான எழுத்தை குலைத்து போட சத்துரு நினைத்தான். ஆனால் ஆண்டவர் தன் குமாரனாகிய பிந்தின ஆதாமை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்பினவர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்கு எதிராய் ஒரு கற்பனை இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கற்பனையை அவர் முதலாவது உடைக்க வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்தோம் என்றால் ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டும். அது நியமம். அதை உடைக்கும்படியாக, எனக்கு எதிராயிருந்த காரியங்களை மாற்றும்படியாய் ஒருவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. நமக்கு எதிராயிருந்தது, கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருக்கிறதான கையெழுத்தை அவர் குலைத்தார். குலைத்தவர் என்ன செய்கிறார் என்றால், 15வது வசனத்திலே துரைத்தனங்கள் என்பது எல்லா நாமங்களுக்கும் மேலாய் இருக்கிறதான அதிகாரங்களை அவர் கையில் எடுத்து, என் அன்பு தேவ பிள்ளைய, அன்றைக்கு சிலுவையில மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு ஆளுகை என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, என் ஆண்டவருடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்கிறதான நேரத்துல அவர் சிலுவையில 7 வார்த்தைகளை பேசினார். இந்த 7 வார்த்தைகளை நம்ம பேச சொன்னோம்னா ஒரு நிமிஷம், மிஞ்சி போனா இல்ல ஒரு 3 நிமிஷத்துல பேசலாம். ஆனால் என் ஆண்டவர் 6 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டார். அப்ப எத்தனை வலி நிறைந்ததான ஒரு சிலுவை. அவர் சுமந்து கொண்டு வருகிறார், மலையின் மேல் ஏறுகிறார், தலையிலே முக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, தோளிலே பாரமான சிலுவை இருக்கிறது, வாரினால் அடிக்கிறார்கள். நண்ப தேவ பிள்ளைய, யூதர்களின் சட்டப்படி ஒரு மனிதனுக்கு 40 கசையடிகள் கொடுத்தால் அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து தருவது, என் ஆண்டவர் 1 குறைய 39 அடிகள் பட்டார். அந்த ஒரு அடி அவர் வாங்கியிருந்தார்னா அவர் விடுதலையாக்கப்பட்டிருப்பார். நீயும் நானும் இன்றைக்கு சத்ருக்கு அடிமையாக பரலோகம் போக முடியாதபடிக்கு பாதாளத்திற்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருப்போம். பாதாளத்திற்குரிய பாத்திரங்களாய் இருந்த நம்மை பரலோகத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற்றும்படியாய் என் ஆண்டவர் அந்த ஒரு அடியை அவர் மேல் விழுவதற்கு அனுமதிக்கல. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு என் ஆண்டவர் எதற்காய் நமக்காய் இந்த காரியத்தை செய்தார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையில உமக்காய் நான் வாழுவேன், உமக்காய் நான் நிற்பேன், உமக்காய் காரியங்களை செய்வேன், உமக்காய் என் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லுகிறதான நம்பிக்கை நமக்குள் வளர வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவையில் பேசினதான 7 வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா எழுதுற சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வாக்கியத்திலே அவர் சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை இருக்கிறது. வாசிங்க பார்ப்போம்.
லூக்கா 23:34. லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என் அன்பு தேவ பிள்ளையே, அன்றைக்கு மாத்திரம் இந்த குரல் ஒலிக்கவில்லை. இன்று வரையும், இந்த நாள் வரையும் நாம் அறியாமல் அநேக தப்பிதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறதான என் ஆண்டவர் நானும் நீயும் கெட்டு போக கூடாது என்பதற்காக இன்னும் அவர் பிதாவனிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் பேசுகிற வாக்கியத்தை பாருங்க. பிதாவே, என் தகப்பனே, என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் தகப்பனே என்று கூப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு எனக்கும் உனக்கும் ஒரு தகப்பனை அவர் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கைவிடப்பட்டு வந்திருக்கிறேன், நான் மனம் நொந்து வந்திருக்கிறேன், எனக்கு பிரச்சனைகளுக்கு பதிலை தேடி வந்திருக்கிறேன் என்றால் ஒரு நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். எத்தனை தவறுகளை நீ செய்திருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, தவறுகளை செய்தால் தண்டனை உண்டு. ஆனால் அதை அறிந்து தெரிந்து நாம் மறுபடி செய்து கொண்டிருப்போம் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவரை நாம் மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தன்னை சிலுவையில் அடைக்கிறவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்கப்பா, இவர்களை மன்னிவேன் என்றால் நம் பிள்ளைகளை ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் என்றால், நம் பெற்ற பிள்ளைகளை யாராவது காயப்படுத்துவார்கள் என்றால், ஒரு தாயாய் தகப்பனாய் இருந்தால் உடனே நமக்கு கோபம் வந்துடும். என் அன்பு தேவ பிள்ளையே, இவர் ஆண்டவருக்கு வலது புறத்துல செல்ல குமாரனாய் அமர்ந்திருந்தவர் உபத்திரவப்படுவதற்கு அனுமதித்ததான நேரத்துல பிதா அமைதியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? இத்தனை பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பிள்ளையை அவர் கீழே அனுப்பினார். ஆபிரகாமிற்கு கொடுத்த ஈசாக்கை கேட்கிற நேரத்துல கழுத்துக்கு பக்கத்துல கத்தி வந்துடன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி வானத்திலிருந்து சத்தம் பிறந்தது. ஆனால் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு என் அன்பு தேவ பிள்ளையே ஈட்டியினால் உடல் கிழிக்கப்பட்ட நேரத்திலும் பிதா அமைதியா இருந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பாசத்திற்கு முன்பாக நானும் நீயும் அவருக்கு ஈடாய் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது காரியத்தை அவர் மன்னிப்பு என்கிறதான காரியத்தின் மூலமாய் நம்மை அவர் பரலோகத்தில் சேர்த்தார். இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23வது அதிகாரத்துல லூக்கா 23:43 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு வலதுபுறத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் ஒருவனும் என்று சொல்லி இருவர் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். ஒருவன் அந்த மரண தருவாயில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு செய்தி என்னவென்றால், கடைசி தருணத்தில் இருக்கிறவனுக்கு நான் பரதேசி கொடுப்பேன் என்றால், என்னால் படைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, என்னால் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ என்னை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுவாய் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த திருடன் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் பரலோகத்திற்கு வரும்போது அடியரை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். நினைத்துக் கொள்ள சொன்னவனுக்கு அவர் பரதேசை கொடுப்பார் என்றால், ஆண்டவரை உமக்காய் நான் வாழுகிறேன் என்று சொல்லுகிற உனக்கு அவர் பரலோகத்தை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பரலோகத்திற்கும் பரதேசிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால், ஒரு அரண்மனை இருக்கிறது என்றால் அரண்மனைக்கு முன்பாக ஒரு முற்றம் இருக்கும். அங்கே வருகிறவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அதே போலதான் என் ஆண்டவருடைய பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தோட்டம் தான் இந்த பரதேசு. மரித்தவர்கள் பரதேசில் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். ஆண்டவரால் கைவிடப்படுகிறவர்கள் பாதாளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடைசி எக்காலம் தொனிக்கிறதான நேரத்திலே எல்லாரும் உயரடைந்து நியாய தீர்ப்பு அடைந்த பிற்பாடு ஆண்டவர் வெளிப்படுத்துதல் சொன்னபடியாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசிற்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க
புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதாம் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான் என்றால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் அவன் கையில கொடுத்து என்றைக்கும் சாகாமல் இருக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் மனுக்குலத்திற்கு கிடைத்திருக்கும். ஆனால் சத்ரு அதை நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மூலமாய் உழைத்து போட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபைக்கும் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல செய்தி வருகிறது. நீ கடைசி தருவாயில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னை நேசிப்பீரா, நான் பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் இன்றைக்கு அந்த ஆண்டவர் உனக்காக பரதேசில் அல்ல பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இரண்டு காரியத்தை பார்த்தோம். முதலாவது மன்னிப்பு என்கிறதான காரியம். இரண்டாவது காரியத்துல பரதேசிலே ஆண்டவர் ஒரு இடத்தை உண்டு பண்ணுவது. மூன்றாவது காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க பார்ப்போம். யோவான் 19. நல்லா கவனிங்க. தன்னுடைய தாயையும் தனக்கு அன்பா இருந்த சீஷனையும். என் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு தகப்பன் வீடு பரலோகமா இருக்கும் என்றால் தாய் வீடு சபையா இருக்கும். இன்றைக்கு அவருக்கு தாயா இருக்கிறதான சபையை என் அன்பு மகனே மகளே, நீ அவருக்கு அன்பாய் இருக்கிறபடியினால் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறாய். அதை நீ எப்படி பராமரிக்கிறாய்? சபையை எப்படி நடத்துகிறாய்? சபையில் உன் பங்கு என்ன இருக்கிறது? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எல்லா சீடர்களை அவர் நம்பவில்லை. தனக்கு அன்பாயிருந்த ஒரே ஒரு சீடனிடத்துல அவர் தன் தாயை ஒப்படைத்தது போல இன்றைக்கு அவருக்கு அன்பாயிருக்கிற தேவ பிள்ளையே, அவருக்கு பிரியமாயிருக்கிறதான என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவரே, என் மரண நாள் வருகிற வரைக்கும் பரிசுத்தம் என்கிறதான பொறுப்பை நான் உண்மையோடு பாதுகாத்துக் கொள்ளுவேன் ஆண்டவரே. என் திருச்சபையில பரிசுத்தத்தோடு நான் இருப்பேன் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு அணுகுவேன், பரிசுத்தத்தோடு பேசுவேன், பரிசுத்தத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நான் நடத்துவேன் ஆண்டவரே. நான் பெரியவன் என்று அல்ல, ஒருவன் முதன்மையாயிருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் மற்றவர்களுக்கு வேலைக்காரனாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல, அப்பா உலகத்தில் நான் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நான் திருச்சபைக்குள்ளா இருக்கிற நேரத்துல நான் என்னோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நான் தாழ்மை உள்ளவர்களா இருப்பேன். என்னிடத்திலே கசப்புகள் இருக்காது, என்னிடத்திலே மேன்மைகள் இருக்காது, நான் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளையா இருப்பேன். இந்த பரிசுத்தத்தை திருச்சபையில் நாம் காண்பிப்போம் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்க்க சீனாய் மலைக்கு ஏறினதான மோசேயின் முகம் பிரகாசித்ததை அவன் அறியாதிருந்தான், ஜனங்கள் கண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் எடுத்துக் கொள்ளுவாய் என்றால் உன்னில் இருக்கிற நல்ல காரியங்களை உன் குடும்பம் காணட்டும், உன் உறவுகள் காணட்டும், உன் நண்பர்கள் காணட்டும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் காண்பார்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் போய் சொல்லுவதை காட்டிலும் என் முக தரிசனம் அவர்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தும். எப்படி சிஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி பிரதர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி இந்த சூழ்நிலையில் உங்களால் சந்தோஷமா இருக்க முடிகிறது என்றால் நாம் சொல்ல வேண்டும், உலகம் ஆண்டவர் மரித்தார் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஆராதிப்பது எப்படி தெரியுமா? மரித்தவரை அல்ல, மரித்ததிலிருந்து ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நான் மரித்தவரை ஆராதிக்க வரவில்லை, ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, 4வது வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனமும் மார்க்கு 15:34 ஒரே வசனத்தை தான், ஒரே காரியத்தை போதிக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27:46 வாசிங்க. 9ஆம் மணி நேரத்துல என் அன்பு தேவ பிள்ளையே, 9 என்பது பரிபூரணம். என் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற நேரத்திலும் அதற்குள்ளாக ஒரு தேவ திட்டத்தை அவர் மறைத்து வைத்திருப்பார். வேதம்
வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி வேளையில இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு, அதற்கு அப்ப அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆண்டவர் எப்படி சத்தமிடுறாங்க? மேல மேல ஏலி ஏலி. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு பரலோக பாஷை இங்கே இருக்கிறது. என் ஆண்டவரை நான் கூப்பிடுவது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால், ஏன் என்னை கைவிட்டு? பரலோக பாஷை இங்கே ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு மொழிபெயர்ப்பை தந்தார். ஆனால் ஒரு பரலோக பாஷை இங்கே இருக்கிறது அல்லவா? என் தகப்பன் தன் தகப்பன் இடத்திலே பேசின வார்த்தை இங்கே வேதத்திலே ஆண்டவர் குறித்து வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் வேதத்தில் குறித்து வைத்தது மற்றவர்களுக்கு புரியாத புதிராய் உன்னை வைத்திருப்பார். நாட்கள் வரும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னது போல உன்னை குறித்து இன்றைக்கு இந்த உலகத்திற்கு புரியாத இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் இந்த உலகத்திற்கு உன் மூலமாய் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டுவார். இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமை உனக்கு புரியல, இன்றைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை உனக்கு புரியல, ஏன் தாமதம் என்கிறது புரியல, ஏன் என் வாழ்க்கையில் கிடைக்கல என்று புரியல. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், என் அன்பு தெய்வ பிள்ளைய, கைவிடாத தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். பிதா தன் குமாரனின் கையை விட்டார். ஆனால் இன்றைக்கு நீ கைவிடப்படாத ஒரு கரத்திலே தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே. புள்ள கூப்பிடுது, என் புள்ள சைக்கிள்ல இருந்து கீழே வந்து அப்பா ஒரு வார்த்தை கேட்டா அப்பா ஓடி வருவாங்க. ஆனால் தன் சொந்த பிள்ளை, ஒரே பேரான குமாரன் கதறுகிற நேரத்திலும் பிதாவின் காதுகளிலே அந்த சத்தம் கேட்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைய, உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறபடியினாலே என் ஆண்டவர் தன் குமாரனின் கையை விட்டார். இன்றைக்கு அவர் கையை விட்டபடியினாலே இன்றைக்கு நம் கரங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு அநேக குமார குமாரத்திகள் பரலோகத்திற்கு சொந்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 5வது வார்த்தையை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா? வனாந்திரம் என்பது தண்ணீர் கிடைக்காது, உணவு கிடைக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வனாந்திர வழியா நீங்க வரீங்களா? குடும்பம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. என் குடும்பம் வனாந்திரமாய் இருக்கிறது. வேலை இருக்கிறது, ஆனால் போதிய வருமானங்கள் இல்லை. எனக்கு தேவையான காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வனாந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயா? திருமணம் ஆயிருச்சு, ஆனால் நாட்கள் உருண்டோடி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கான பிள்ளைகள் இல்லை. வனாந்திரத்தை பார்க்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாகம் இருந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு தாகம் வருகிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, ஆகாருக்கு மாத்திரம் அவர் ஊற்றை திறக்க மாட்டார். ஜீவ ஊற்றாம் கண்மலையாம் அவரிடத்திலே வந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு அவர் இன்றைக்கு ஜீவ ஊற்றாய் வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இன்றைக்கு அந்த கண்மலையில் இருந்து உனக்காய் தண்ணீர் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் நனைந்து பார், அந்த தண்ணீரை பருகிப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் ஏற்படாது என்று சொன்னார் அல்லவா ஏசப்பாட்ட. இந்த ஆராதனையில விசுவாசத்தோட கேளுங்க. அப்பா, என் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க நீர் அன்றைக்கு தாகத்தை எடுத்துக்கொண்டீர் அல்லவா? நான் தவித்தவனா இருக்க கூடாது. என் பக்கத்துல ஒரு ஜீவ நீரூற்று இருக்கு ஆண்டவரே. ஆகா பக்கத்துலதான் நீரூற்று இருந்தது, ஆனால் அவளோட துக்கம், தண்ணிய பார்க்க முடியல. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து அழுவது போல இன்றைக்கு உன் பிரச்சனைகளுக்கு தள்ளி வந்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் என்றால், உன் பிரச்சனை, உனக்கான காரியம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர்
கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் சத்தத்தை கேட்பார் என்றால் பதில் பரலோகத்திலிருந்து வரும். பதில் பரலோகத்திலிருந்து வரும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீ சாட்சி சொல்லுவ, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 5 காரியத்தை பார்த்தோம். 6வது வார்த்தை கர்த்தர் பேசினது யோவான் 19:30 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு தாடியை வாங்கின பின்பு முடிந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவருக்கு தெரியும். ஏன்னா நன்மை செய்தவருக்கு இவர்கள் எதை கொடுத்தார்கள் தெரியுமா? தாடியில கசப்பு கலந்ததான கடல் காளானை கலந்து ஆண்டவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அவர் ருசி பார்த்தார், ஆனால் கசப்பா இருந்துச்சு, அவரால் குடிக்க முடியல. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை கசப்பாகும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீ நடந்து வருகிற வழியிலே ஒரு மாறாவை பார்ப்பாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். மாறாவின் நீரை ஒருவராலும் குடிக்க முடியவில்லை, அது கசப்பா இருந்தது. என் ஆண்டவர் அந்த கசப்பை அவர் வாங்கி கொண்டார். அந்த கசப்பை அவர் வாங்கி கொண்டபடியினாலே அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் தான் உனக்காய் எனக்காய் கொல்கதா மேட்டிலே தூக்கி நிறுத்தப்பட்ட சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்திலிருந்து ஒன்றை எடுத்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மாறாவிற்குள்ளே போட்ட நேரத்திலே மாறாவின் நீர் மதுரமாயிற்று. இன்றைக்கு சிலுவையிலிருந்து வடிகிறதான இரத்த துளிகள் உன் குடும்பத்திலோ, உன் சிரசிலோ, உன் தொழிலிலோ, உன் கையின் பிரயாசங்களிலோ, உன் காரியங்களிலோ அது இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கும் என்றால் அன்றைக்கு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தம் எந்த வீடுகளில் தெளிக்கப்பட்டதோ உள்ளே சங்கார தூதன் போகவில்லை. இன்றைக்கு உன் காரியங்களில் எங்கேயாவது ஓர் இடத்துல சங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்றால் அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என் குடும்பம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் தொழில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் கையின் பிரயாசங்களிலே முந்தின சீர் எனக்கு இருந்தால் நன்றா இருக்கும் என்று சொல்லி யோபுவை போல நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வராதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா? என் எதிர்காலம் வளமாய் மாறிவிடாதா என்று சொல்லி ஒரு வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காய் ஒருவர் கொல்கதா மேட்டிலே உன் கசப்பை சுமந்தார் என்பதை மறந்து விடாதே. 6 காரியங்களை பார்த்தோம். 7வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொடங்கும் போதும் பிதா என்று தொடங்கினார், அவர் முடிக்கும் பொழுதும் பிதா என்று முடித்தார். உன் ஓட்டம் தொடங்கும் பொழுதும் ஆண்டவரே என்று இருக்க வேண்டும். உன் ஓட்டம் முடியும் போது அலறுதலா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல இறக்குறவங்களை பார்த்தோன்னா அலறுவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறபடியால். ஒரு நல்ல தேவ மனிதன் ஜெபத்தில் இருக்கிறவன் எப்படி தெரியுமா? யாக்கோபை போல தன் கோலின் நுனியில் சாய்ந்து கர்த்தரை தொழுது தன் ஜீவனை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பான். இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற வார்த்தை, அவர் சிலுவையை தொடங்குகிற நேரத்தில் பிதாவே என்று தொடங்கினார், முடிக்கும் பொழுதும் பிதாவே உம்முடைய 2 கையிலப்பா என்னை ஏந்திக்கோங்க, நான் கூப்பிட்டு நீங்க வரல, என்னை நீங்க காப்பாத்தல, இப்ப நான் ஒண்ணு பண்றேன்ப்பா, உங்க கரத்துல என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகணும், ஆவி தேவனிடத்தில் போக வேண்டும் அல்லவா? அந்த ஆவியை என் ஆண்டவர் எடுத்து ஒப்பு வைக்காத வரைக்கும் என் ஆண்டவருடைய மரணத்தை இந்த உலகம் பார்க்க முடியாது. இந்த 7 வார்த்தையை பேசுவதற்கு ஆண்டவர் 6 மணி நேரம் எடுத்தார் அல்லவா? 6 மணி நேரத்திற்கு அடையாளம் 6ஆம் நாளிலே படைக்கப்பட்ட தேவ பிள்ளைய உனக்காய் ஒருவர் பிதாவின் இடத்துல இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து இன்னும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது போல கொல்கதா மேட்டில உனக்காய் எனக்காய் சிந்தினதான கர்த்தருடைய ரத்தம் என் பிள்ளைகளுக்காய் இன்னும் பொறுமையா இருங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பிள்ளை இன்னைக்கு மாறிடுவான், என் பிள்ளை இன்னைக்கு மாறிடுவா, அவர்கள் இன்றைக்கு உண்மை தேடி வந்துருவாங்க. கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கும் என்றால் நன்மையை பார்த்திருக்கிறீங்க,
வேண்டி விரும்பி வந்ததான காரியங்களை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்க. அந்த நல்ல தெய்வத்திற்கு என் இருதயத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனையில உங்களை ஒப்பு கொடுங்க. இப்போ வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 7 வாக்கியங்களை பார்த்தோம். இப்பொழுது நான் ஆண்டவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை வைத்தார்? என் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இன்றைக்கும் நன்மை செய்வாரா? கேட்கிற பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல கவனிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை சொல்லுங்க. சத்தியத்தை அறியும் அறிவை. அப்ப ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். வேதத்திலிருந்து, வேதத்தின் வெளிச்சத்தில் காண்பித்து தருகிற சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது வேதம் என்னவென்று எனக்கு தெரியும், செவித்தால் எந்த நன்மைகள் வரும் என்று எனக்கு தெரியும், ஆண்டவர் நல்லவர் என்று எனக்கு தெரியும். இந்த அறிவு வந்த பிற்பாடு, ஆண்டவரை நான் அறிந்த பிற்பாடு, நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வருஷமும் வர சபைக்கு. என்னதுக்கு? ஆண்டவர் செத்து போயிட்டாரு, ஆண்டவர் செத்து போயிட்டு. என் ஆண்டவரை உலகத்தால் தொடவும் முடியாது, சாகடிக்கவும் முடியாது. மரணத்தை அவர் ஜெயமாய் விளங்கினார். இந்த ஆராதனை மரித்த ஆராதனை அல்ல, ஜெயித்தவரை துதிக்கிற ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு எப்படி பாவம் செய்யறோமா? இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு போலனா தப்புன்னு தெரியும், ஆனா போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனான்னு தெரியும், ஆனா வரமாட்டோம். இதுதான் மனப்பூர்வமான பாவம். என் அன்பு தேவ பிள்ளையே, சாத்தான் செய்த பாவம் என்ன சொல்லுங்க பாப்போம். வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னான். அதுவும் வாயை திறந்து கூட சொல்லல, மனசுல சொன்னவன ஆண்டவர் கீழே தள்ளிட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, துணிகரமாய் மனப்பூர்வமாய் தேவனை அறிந்த பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமே, இதுதான் நாம் அவரை வாரினால் அடித்து, அவர் முகத்திலே துப்பி, அவர் கையிலே ஆணி அடித்து, அவர் கால்களிலே ஆணி கடாவி, அவரை சிலுவையில் மாட்டுகிற அனுபவம். நம்ம சொல்ற யூதர்கள் அடிச்சுட்டாங்க இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. ஏன்னா எனக்காக என் ஆண்டவர் பலியாகி விட்டார். அந்த ஆட்டுக்குட்டியை மறுபடி 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 எடுத்து நான் அடித்துக்கொண்டே இருப்பேன் என்றார். எனக்கு யாரால் உதவி செய்ய முடியும்? என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னோடு உண்மையாய் பேசுவார் என்றால் அப்பா கிட்ட மனசுல கைய வச்சு தைரியமா சொல்லுங்க, அப்பா நீங்க யாருன்னு தெரிஞ்சோம், நான் உங்க கூட நிறைய நாள் பேசாம இருந்துட்டேன்ப்பா, உங்களை நான் பாடாம இருந்துட்டேன்ப்பா, ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன்ப்பா. ஓய்வு நாள் என்றால் தேவ சமூகத்திற்கு வேதம் அதைதான் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் விடுதலையாகல? சத்தியத்தை பார்க்க வரவில்லை, சத்தியத்தை பாட வரவில்லை, சத்தியத்தை சுமந்து வரவில்லை, சத்தியத்திற்காய் வாழவில்லை. சத்தியம் என்பது வேதம், வேதம் என்பது ஆண்டவர், ஆண்டவர் என்பது வார்த்தை, வார்த்தை மாம்சமானது, அது மரியாதைக்குள் வந்தது, அது இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் சுற்றி தெரிந்தது, நன்மை செய்தது, ஜீவனை தந்தது, மறுபடி உயிர்த்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, சத்தியம் இல்லாமல் என்னால் நித்தியத்திற்கு போக முடியவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நியாய தீர்ப்பு, இதுதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் துணிகரமா என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டோம். சிலர் பண்டிகை கிறிஸ்தவர்கள், சிலர் பெயர் கிறிஸ்தவர்கள், சிலர் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள், சிலர் நியூ இயர் கிறிஸ்தவர்கள், சிலர் ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள், சிலர் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சர்ச்சுக்கு வழி தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைய,
கர்த்தர் ஏன் இந்த மனிதனை உலகத்திற்கு படைத்தார் தெரியுமா? இந்த க்ஷணத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகத்துக்கு போனோம்னா 24 மணி நேரமும் என் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இங்கே ஆண்டவரை பாட நீ பழகவில்லை என்றால் பரலோகம் உன்னை பழக்குவிக்காது. என் அன்பு தேவ பிள்ளைய, ஸ்கூலு காலேஜ் எதுக்கு படிக்கிறோம்னா அங்க டேபிள்ஸ கத்துக்கணும், அங்க வாய்ப்பாட கத்துக்கிட்டாதான் +1 +2 அது யூஸ் ஆகும். +1 +2க்கு போகும்போது அங்கே பிரச்சனை கொஞ்சம் பெருசா, அதாவது சம்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆண்டவரே எனக்கு டேபிள்ஸ் தெரியாது ஆண்டவரே. வேதத்தின் வாய்ப்பாடு தெரியாமல் இருக்கும் என்றால் பரலோக பாட்டை உன்னால் பாட முடியாது. நான் வேலைக்கு போயிட்டேன், சிஸ்டம் முன்னால உட்கார்ந்துட்டேன், ஆனா எனக்கு சிஸ்டம் ஆபரேட் பண்ண தெரியாது, வேலையில வெளியே அனுப்பிடுவாங்க. உலகமே என்னை வெளியே அனுப்பும் என்றால் என் ஆண்டவரை தொழ தெரியாமல், என் ஆண்டவரோடு உறவு கொள்ளாமல், என் ஆண்டவரோடு பேச அறியாமல் இருக்கிற நான் பரலோகத்திற்கு பயனற்றவனாய் மாறிவிடுவேன். வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதற்காக எதிர்பார்க்கணும் தெரியுமா? மரணம் வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. நான் மரித்த பிற்பாடு என்ன நியாயம் தீர்க்க இன்றைக்கு தகப்பனாயிருக்கிறவர், இன்றைக்கு எனக்காய் பரிந்து பேசுகிறவர் மத்திய ஆகாயத்தில் வருவார், மூப்பர்களோடு வருவார், பரிசுத்தவான்களோடு வருவார், தேவ தூதர்களோடு வருவார். அன்னைக்கு நியாயம் தீர்க்கும் போது சோதோம் குமாராவின் ஜனங்கள் நமக்கு விரோதமாய் முறையிடுவாங்க. எங்களுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கல ஆண்டவரே. நோவா காலத்தில் வாரி கொள்ளப்பட்டதான ஜனங்கள் அன்றைக்கு முறையிடுவார்கள், எங்களுக்கு வேதம் தரப்படவில்லை, நாங்கள் பாவம் செய்தோம். இவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருந்தும் இவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்தார்கள் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து உன்னையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கும் ஒரு ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற எந்த சனமா இருந்தாலும் சரி, இதுவரை நீ பேர் கிறிஸ்தவனா இருந்தால் இன்னைக்கு மனம் மாறிருங்க. இந்த சத்தத்தை ஏன் உங்க காதுல ஏசப்பா விழ வைக்கிறாங்கன்னா, நீங்க பரலோகத்துக்கு வரணும். பாதாளத்துல ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள பள்ளத்தாக்கு அது. பாதாளத்துக்கு போயிடாதீங்க, பரலோகத்திற்கு வந்துருங்க. வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினையும் இருக்கும். அப்ப பாதாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? நியாய தீர்ப்புல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஆண்டவருக்கு விரோதிகளை பட்சிக்கிற அக்கினி அங்கே இருக்கும். ஒரு மெழுகுவத்திரியை ஏத்தும் போது அதுல இருக்கிற சின்ன ஒரே ஒரு சொட்டு என் கையில, அம்மா பலி தாங்க முடியல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, யுக யுகமா 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டது நேபுகாத்நேச்சாரின் காலத்துல. சுமந்து கொண்டு போனவர்கள் மாண்டு போனார்கள். அவ்வளவு உஷ்ணம். ஒரு சூரியனை இங்கிருந்து வெறும் கண்ட பார்க்க முடியல. அப்ப பாதாளம் ஒரு சூரியனை போல 1000 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்குமே. அதுல மரணமும் வராது. நான் பாதிக்கப்படுவதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன் என்றால் நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு வருகிறதான சோதனைகளும் பாடுகளும் என்னை விழ வைப்பதற்கு அல்ல, என்னை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துவதற்காகவே. என் அன்பு தேவ பிள்ளைய, இந்த 26வது வசனம் 27வது வசனத்தை வாசிச்சோம். 25வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இதுதான் என் அன்பு தேவ பிள்ளைய, நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவு. 25வது வசனத்துல, நான் திருச்சபைக்கு வந்திருப்பேன் என்றால் என் ஆண்டவர் யார் என்று போதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்காக நான் எப்படி வாழணும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்கே வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. இன்னைக்கு எத்தனை பேர் விட்டுருக்கோன்னு தெரியல. ஏதோ ஒரு நாள் சர்ச்சுக்கு வரும், இல்ல ஒவ்வொரு நாளும் வரணும். சபைக்கு வர முடியல, நீதான் ஆலயம். எங்கே ஆண்டவர் உனக்கு மனதில் ஏவுகிறாரோ அங்க உட்கார்ந்து செபிங்க. வேலை ஸ்தலத்துல செபிங்க, சமையல் செய்யும் போது செபிங்க, பிள்ளைகளோடு நடக்கும் போது செபிங்க. மனது கர்த்தரோடு பேசிக்
பேசிக்கொண்டிருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சொல்லுங்க, யாரு? நாமும். நம்ம இந்த லிஸ்ட்ல போய் நம்ம பேர் இருக்க கூடாது. ஆண்டவரே, 80 வருஷம் வெள்ளையம் போட்டுக்கிட்டு பைபிளை சுமந்துக்கிட்டு ஜெபத்தை பண்ணிட்டு ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு கடைசி நேரத்துல உம்மை விட்டு நான் விலகி விடக் கூடாது ஆண்டவரே. என் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். இவ்வளவு நாள் ஏசப்பாக்காக நின்றுட்டல்ல, இவ்வளவு நாள் ஏசப்பாக்காக உண்மையா வாழ்ந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் வேதத்தை தூக்கி சுமந்து இன்னும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான உங்களை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். ஏசப்பா ஏன் இன்னைக்கு உங்களை உள்ள கொண்டு வந்தாங்க தெரியுமா? நானும் புத்தி இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்த, மனதில் அடித்துக்கொண்டு, ஆண்டவரே, பரத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஆயக்காரனை போல உமக்கு முன்பாய் நின்ற என்னை தேடி உங்க அன்பு வந்துச்சு. என்னை சபைக்குள்ளாக கொண்டு வந்தீங்க. என் அன்பு சகோதரா, சகோதரி, ஒருவேளை இன்னைக்கு உன் குடும்பம் வராம இருக்கும், இன்றைக்கு உன் பிள்ளைங்க வராம இருப்பாங்க, உன் கணவர் வராம இருப்பாங்க, உனக்கு அறிமுகமானவங்க வராம இருப்பாங்க. தயவு செய்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஆண்டவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறார், வந்து பாருங்கள், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, புத்தி சொல்ல கடவோம் நாளானது. என் அன்பு தேவ பிள்ளைய, ஒவ்வொரு பர்த்டேக்கு கேக்கு வெட்ட நீ மரணத்திற்கு ஒரு அடி பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, உன் பர்த்டே ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு போதோ அவ்வளவு அதிகமா ஏசப்பா கிட்ட போறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்டி வருகிறவர்களா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்போ வாசிங்க ஏசாயா 53வது அதிகாரம். இந்த அதிகாரம் தான் என் ஆண்டவருடைய சிலுவை பாட்டிற்கான நிழல். ஏசாயாவால் எழுதப்பட்டது. ஆண்டவருடைய பாடு வருமா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவாரா, ஆண்டவர் அடிக்கப்படுவாரா என்று ஆண்டவர் வருவது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கனால் வேதத்திலே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட வாக்கியங்கள். ஏசாயா 53வது அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஏன் அவருக்கு அழகு இல்ல? என் ஆண்டவர் பூரண அழகுள்ளவர். அவருக்கு ஏன் சௌந்தரியம் அல்ல? என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் மொத்த அழக, அவர் மொத்த சௌந்தரியத்தை மண்ணினாலே கையில் எடுத்தார், கையினாலே என்னை உருவாக்கினார். அவர் அழகை உனக்கும் எனக்கும் தந்தார். விலா எலும்பை எடுத்தார், அதை அழகாக படித்து அதன் சௌந்தரியத்தை உள்ளே வைத்தார். அவரிடத்தில் இருந்த காரியத்தை எல்லாம் தந்தார் அல்லவா? அவர் தரித்திரனானார், என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கும் போது சொல்லுவீங்க, இயேசுவை பார்க்க ஆசைப்படுறீங்களா? கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று பாருங்க. அவர் படைப்பு. ஏன்னா அவர் தமது சாயலின்படி மனிதனை உருவாக்கினார். அப்ப நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால், நான் கண்ணாடியில மூஞ்ச பார்த்தா என் ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். அவருக்கு அழகு இல்ல, அந்த அழகு என்கிட்ட இருக்கு. அவரிடத்துல சௌந்தரியம் இல்லை, அது என்னிடத்துல இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டுட்டோம். ஏன்? அழகில்ல, அவர்கிட்ட சௌந்தரியம் இல்ல, அவர்கிட்ட விரும்புகிற காரியம் இல்ல. என் அன்பு தேவ பிள்ளைய, எனக்காகத்தானே செல்ல பிள்ளை என்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோ. ஏதேன் தோட்டத்துல மகிமையை இழந்தார்கள், விருட்சங்களுக்கு நடுவாய் போய் ஒளிந்து கொண்டார்கள். என்றைக்கு நீ திருச்சபைக்கு வருவதை நிறுத்துகிறாயோ, வேதம் வாசிக்கிறதை நிறுத்துகிறாயோ, செபிப்பதை விடுகிறாயோ, அன்றைக்கு கர்த்தரின் மகிமை உன்னை விட்டு விலகும். நீயும் வீட்டிற்குள் ஒளிந்திருப்பா.
ஆபிரகாமை போல ஆண்டவர் கேட்கும் பொழுது அடியனுக்கு என்ன தருவேன்? வெளியே கூட்டிட்டு வந்து காட்டினாரு. என் அன்பு தேவ பிள்ளைய, சோர்ந்து போகிற நேரத்துல கர்த்தருடைய படைப்புகளை பார், படைத்து வைத்திருக்கிற உண்மை பார், நீ சோர்ந்து போக மாட்ட. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை அவரை அசட்டை பண்ணினால் நமக்கு கனம் கிடைக்காது, கன ஈனம் கிடைக்கும். அவரை அசட்டை பண்ணாத. கர்த்தரை பார்க்க ஓடி வந்துருங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் தற்செயலா உள்ள வந்துட்டேன் பாஸ்டர். இல்ல, ஏசப்பா உங்ககிட்ட எதையோ ஒரு காரியத்தை கன்வே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உனக்கு வருகிற ஆபத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறாங்க. உன் குடும்பம் உன் மூலமாய், உன் தலைமுறை உன் மூலமாய் பாதாளத்திற்கு போகக்கூடாது. உன் குடும்பத்தை நீ கர்த்தருக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி பராபரன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனம் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா. சத்தியமா கேட்கிறீங்களா? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அல்லவா? அந்த சத்தியபரன் என் துக்கத்தை ஏற்றுக்கொண்டா, என் பாடுகளை சுமந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம என்ன சொல்றோம்? ஏசப்பா அவருக்கும் தண்டனை கொடுத்துரு இல்ல. என் ஆண்டவர் பொய்யுரையாதவர், என் ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன், என் ஆண்டவர் உதவி செய்கிறவர். இவர் என்னங்க தப்பு செஞ்சாரு? எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஏன் தேவன் அவரை தண்டிக்க வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீயும் நானும் அவருக்கு பிள்ளைகளாக வேண்டும் என்றால் அவர் ஆட்டுக்குட்டியை பலியாய் ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும் என்பது உலக வேதத்தின் நியமமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்ப தெரியுதா தண்டனை ஏன்னு சொல்லிட்டு? நான் மீறிச்சேன். அவர் சொன்னார், இந்த கனிய நீ சாப்பிடாத, சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். என்ன கேட்கலாம், அப்ப ஏன் பாஸ்டர் ஆதாமும் ஏவாளும் சாகல? என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் அதை தொடுவது வரைக்கும் உலகத்திலே மரணம் என்கிற சாசனம் இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். மனுஷனுடைய ஆயுள் நாட்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். சாகவே பாவத்தின் நிமித்தமாய் அவன் ஆயுள் சக்கரம் குறைந்தது. பாவத்தின் சம்பளம் அந்த மரணத்தை தான் இன்றைக்கு பலத்தின் மிகுதியால் 70 80 வருஷத்தை வாழ்றோம். யாராவது ஒருத்தர் மரணத்தை பார்க்காமல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைய, உன்னை சாவில்லாத இடத்துல நீ சாவை பார்க்காதபடிக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் சத்துரு கையெழுத்தை குலைத்தபடியினாலே இன்றைக்கு மனுக்குலம் பாவத்திலே விழுந்து மரணத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்பது தண்டனை. உனக்கு சமாதானம், அவருக்கு தண்டனை. அன்றைக்கு அவர் சமாதானத்தை வேண்டும் என்று விரும்பி இருப்பார் என்றால் இன்றைக்கு நீயும் நானும் சபையிலே உட்கார்ந்து அவரை ஆராதித்திருக்க மாட்டோம். அவர் ஆக்கினையை எடுத்துக்கொண்டு சமாதானத்தை வைத்து போகிற, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னாரே, அந்த தெய்வத்தின் சத்தத்தை கேட்கிறாய். வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல, நம்மெல்லாம் வழியில வந்தவங்க கிடையாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வழியில் வந்து சத்தியத்தை பார்த்து ஜீவனுக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் எனக்காய் உனக்காய் இரத்தத்தை சிந்தி வழி தப்பி போன நம்மை அவர் வழியிலே கொண்டு வந்து சத்தியத்தை நமக்கு கற்பித்து பரலோகம் என்கிற நித்திய ஜீவனை நமக்கு காண்பிக்கிறாரே, அந்த தெய்வத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியே போனோ. நம்மள ஒவ்வொரு வழி. என் அன்பு தேவ பிள்ளைய, நம்ம எல்லாம் ஒரே வழியில் கொண்டு சேர்த்தாரு.
தாயின் சட்டைகளின் கீழ் கொண்டு வந்து அமர வைத்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், ஏன் இப்ப அவருக்கு சிலுவை பாரமான சிலுவைன்னு தெரிஞ்சுதா? உலகத்தில் இருக்கிற சகல பாவத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டபடியால் பாவம் செய்தவனுக்கு தண்டனை. ஏசப்பாட்ட இவர் பறிந்து பேசின, அப்ப தண்டனை நீ வாங்கு. கர்த்தர் கொடுத்ததை, தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் தட்டிவிடல, சந்தோஷமா வாங்கினாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 8வது வசனத்துல 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தன் வாயை, ஆனா நம்ம எவ்வளவு திறக்கிறோம்? ஏசப்பாவாக திறக்க மாட்டோம். என் ஆண்டவர் அன்றைக்கு வாயை திறந்து மனுக்குலத்தை சபித்திருப்பார் என்றார், நமக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்காது. ஆண்டவர் ஏதேனிலே ஏவாளை சபிச்சாங்க, பூமியை சபிச்சாங்க, மனுஷனை சபிச்சாங்க, சத்ருவை சபிச்சாங்க. சாபம் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிந்தின ஆதாம் வந்த பொழுது அவர் வாயை திறக்காமல் அமைதியாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாதிருக்கிற ஆட்டை போலவும், என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் திறக்காம இருந்தார்ல, இன்றைக்கு நீ அவருக்காய் திறக்கலாமே. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லலாமே, என் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார் என்று சொல்லலாமே, என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று உன் பக்கத்து வீட்டுக்கு ஆண்டவரை கொடுக்கலாமே, உன்னோடு வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரை கொடுக்கலாமே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் ஆண்டவரை இதுவரை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பேன் என்றால் நான் பரலோகத்திற்கு தீமை செய்து கொண்டிருக்கிறேன். 8ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். என் அன்பு தேவம் போதுங்க அவருக்கு வேதனை. இன்றும் அவரை நம் சிலுவையில் அடிக்காதபடிக்கு அவருக்காய் வாழ பிரயாசப்படும். 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நீ பாடுபடக்கூடாது, நீ பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக அவர் தமது பிள்ளையை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆனா சபைக்கு வந்தா நான் பாட மாட்டேன், சபைக்கு வந்தா நான் கை தட்ட மாட்டேன், சபைக்கு வந்தா நான் ஆராதிக்க மாட்டேன். இதுவல்ல ஆராதனை. எனக்காய் ஒருவர் பாடுபட்டார் அல்லவா, அவரை குறித்து பாடல்களால் நான் மாற வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு பின்னால ஒரு சந்ததி வரும், என் பிள்ளைகள் வருவாங்க, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சந்ததிக்காய் ஜீவனை தந்தாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், அவர் கையினால வாய்த்தபடியினால் தான் அநேகர் நல்லவர்களாய் இருந்தும் அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அவருக்கு சித்தமான நீ அவர் கையினால் உள்ளே உட்கார வைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு சித்தமானது யார் கையில வாய்க்கும்? அப்பா, என் திட்டம் நடக்க கூடாது ஆண்டவரே, உங்க திட்டம். என் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? பரலோகத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இந்த பரலோகத்திற்கு என் குடும்பத்தை கொண்டு போவ, எனக்கு அறிமுகமானவர்களை கொண்டு போவ, எனக்கு பிரியமானவர்களை கொண்டு போவேன் ஆண்டவரே. இப்போ வாசிங்க, மார்க்கு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மார்க்கு 13:13. என் நாமத்தின் நிமித்தம், நல்லா கவனிங்க, இந்த உலகம் நமக்கான பிளாட்ஃபார்ம் இல்ல. இந்த உலகத்துல நீ பாடுகளை பார்க்கிறாய், துன்பத்தை பார்க்கிறாய் என்றால் நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைய, பாதி வாழ்க்கையை முடிச்சுட்ட, இன்னும் மீதியை முடிச்சிரு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான பாவங்கள் யாவையும் தள்ளி உதறிவிட்டு நேமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிச்சிருமா, பொறுமையோடு ஓடி முடிச்சிரு. இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் ஏசப்பாவுக்காக பாட அனுபவிச்சுட்டோம்னா இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிறோம். கடந்து போகிற நேரத்துல என்னை வரவேற்க பரலோகம் அங்கே காத்து கொண்டிருக்கும். அங்கே மரணத்தை ஜெயித்தவர் எனக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் எனக்கா எங்கே வீழ்ச்சி கொண்டிருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிற்பவனே. அப்ப ரட்சிப்பு எப்ப தெரியுமா? பாஸ்டர், நான் 2 வாரம் வந்த 2 வாரம் வரல, ரட்சிப்பை பார்க்க முடியாது. மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என் மூச்சு போகிற வரைக்கும், என் பேச்சு அடங்குற வரைக்கும், என் ஜீவன் ஓய்கிற வரைக்கும் கர்த்தருக்காய் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இப்ப வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம். இதோடு நாம் ஆராதனை முடிக்கலாம். சின்ன பிள்ளை கொஞ்சம் அமைதியா இருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்? கடைசி மெசேஜ் இதுதான். இவ்வளவு நேரம் நான் பேசினது எத்தனை பேருக்கு உள்ள போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவர் மதிக்க தகுந்தவர், என்னை தலைக்கு மேல உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தெய்வத்தை காலுக்கு கீழே மிதிச்சிடாதீங்க. அவர் ரத்தத்தை காலுக்கு கீழே போட்டுறாதீங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் போய் மன்னாவை எடுத்துப்பாங்க. ஆனா வெயில் ஏறிச்சுன்னா அது உருகிரும். ஆனா உடன்படிக்கைக்குள் வைக்கப்பட்ட மன்னா உருகவும் இல்லை, அது நாரவும் இல்லை. அப்ப என் சரீரம் நாளைக்கு ஒரு வழியாமல் இருக்க வேண்டும் என்றால், நான் மரணத்திற்கு பின்பும் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை என்கிற ரத்தம் என் மண் பாண்டத்தில் இருக்கணும். அப்பதான் நான் கெட்டு போகாம இருக்க முடியும். யுகமா வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் சுத்தம் பண்ணது? பாவம் இருந்தா உன்னால வாழ முடியாது, நீ பாதாளத்துக்கு போகணும். ஆனால் பாவம் இல்லாமல் இருப்பாய் என்றால் நீ பரலோகம் போகலாம், ஆண்டவரோடு வாழலாம். வேதம் சொல்லுகிறது, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருவிருந்து அசுத்தமா இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனா சபைக்கு வர மாட்டாங்க, திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ரத்தத்தை காலுக்கு கீழாய் மிதிக்கிறவர்கள், ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறவர்கள். இதுவரை அசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு உன்னை சுத்தம் செய்ய ஒரு ரத்தம் பேசுகிறது. அந்த ரத்தத்திடத்துல சொல்லு, எனக்கு வேலை இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் கூப்பிட்டாலும் சரி, ஃப்ரெண்டு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாலும் சரி, என்ன மார்க்கெட்டுக்கு வர சொன்னாலும் சரி, எங்கே வர சொன்னாலும் ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, என்னாவே கிருபையின் ஆவி, கிருபையின் காலத்தில் வாழுகிறாய் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்தாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். மே மாசம் வெயில் வந்தாலே வெயில தாங்க முடியாது. உடனே ஆண்டவரே ஐஸ் வாட்டர் குடிக்கணுமா, கொடை பிடிக்கணுமா, ஒவ்வொரு காரியத்தை செய்யறோம். ஆனா பாதாளம் எவ்வளவு கொடியதா இருக்கும். கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால வந்து யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதே போல ஒரு 10 சூரியன் முடியுமா? ஒரு சூரியன் முன்னால் என்னால் நிற்க முடியாது. பாதாளத்தில் என்னால் எப்படி தண்டனைகளை சகிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதே அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கு அவமானப்படுத்தாத, ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கு தூக்கி வெளியே போட்டுறாத, தேவனுக்கு கிட்ட வராம தூரமா நீ போயிடாத. வேதம் சொல்லுகிறது, ஜீவன் உள்ள அவருக்கு சாவு கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்பா ஒமேகாவாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவருக்கு முடிவென்பது இல்லை. என் ஆண்டவருக்கு முடிவு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது. ஏசப்பா எப்படி எடுத்து அவர் ஆவி அப்பா கையில கொடுத்தாரோ, அதே போல உங்க ஆவியை எடுத்து அவர் கையில கொடுங்க.
பாதாளத்துல கொடுத்துறாதீங்க. அவர் கையில விழுந்தோன்னா பயங்கரமாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எபேசியர் 267வது பக்கத்துல இருக்குது. எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஏசப்பா நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு கடைசியா காண்பிச்சு தரேன். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, வந்திருக்கிற ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைய, பரலோகத்திற்காக ஒரு ஆத்மாவை நான் இன்றைக்கு ஆதாயம் பண்ணினால் இதை காட்டிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த பிரசங்கத்தின் மூலமா ஒருவர் தொடப்படுவார்கள் என்றார் அது பரலோகத்திற்கு ஜெயமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாள் என்ன தெரியுமா? கடைசிய காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாம் எழுந்திருக்கணும். நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவி, இந்த முத்திரை தான் ஞான ஸ்நானம், இந்த முத்திரை தான் பரிசுத்தம். இது நம்ம கிட்ட இருந்தா எக்காலம் துணிச்ச உடனே எழுந்துருவோம். எழுந்துக்கலன்னா பாதாளத்துக்கு போவோம், எழுந்தா நித்தியத்திற்கு போவோம். முத்திரையை இழந்து விடாதீர்கள். பரிசுத்தம் என்கிற முத்திரையை இழந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன படுத்தக்கூடாது? துக்கப்படுத்திடாதீங்க. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னத்துக்கு நான் வந்துருவோம்ப்பா. உங்க பிரசன்னத்துல கதவு திறந்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே கதவு நிலையருகையாவது நான் காத்திருக்கிற பாக்கியத்தை தாங்கப்பா. உங்க கூட பேசணும்பா, உங்களுக்காக நான் வாழணும் ஆண்டவரே, உமக்காக நான் இருக்கணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சத்தியத்தின் பற்றியாய் உமது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை ஆண்டவரே சந்தோஷமாய் பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.